எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டாரு. எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற. தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், உண்டு. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அது என்ன தெரியுமா, அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கரப்பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. டேய் என்னடா டயலாக் இது? நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம். எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா, அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவு நல்லவனாடா நீ. ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி பரவ பொருளியேட்டு அவனை போடணும்டா.